ஹமாஸை அழித்தே ஆகணும் இஸ்ரேலுடன் கைகோர்த்த அமெரிக்கா, ஜெருசலேமில் களமிறங்கிய டிரம்பின் வலது கரம். இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ அந்த நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து பேசினார். அப்போது ஹமாஸ் அமைப்பு என்பது கண்டிப்பாக ஒழித்து தற்போதைய போர் நிறுத்தத்தை எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என்று ஆக்ரோஷமாகவும் பேசியுள்ளார். மேலும் இஸ்ரேல் கசா இடையே தற்காலிகமாக போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தத்தின்படி 90 நாள் போர் நிறுத்தம் செயல்பட்டில் உள்ளது. இஸ்ரேலில் இருந்து பாலஸ்தீன சிறைவாசிகளும் கசாவில் செயல்படும் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் பணைய கைதிகளையும் விடுவித்து வருகின்றனர். மேலும் இந்த போரை நிரந்தரமாக நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார். அதன்படி கசாவை அமெரிக்கா கைப்பற்றும். கசாவில் அமெரிக்கா வீடுகள் கட்டி கொடுத்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். கசாவில் உள்ள மக்கள் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இதை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வரவேற்ற நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்கள் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தனர். கசா மக்களை ஒருபோதும் வெளியேற்றக்கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கையும் வைத்துள்ளார். இதற்கிடையே தான் எதிர்ப்பு தெரிவிக்கும் தலைவர்களை சமாதானம் செய்யும் வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ சந்தித்தும் பேசியுள்ளார். மேலும் இதற்கான சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கியுள்ளார். ஜெருசலேமில் மார்கோ ரூபியோ மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரும் சந்தித்து பேசினர். அதன் பிறகு இருவரும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினர். இந்த வேளையில் மார்கோ ரூபியோ கசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்புக்கும் கடும் எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பை போல் அவர் மிரட்டலும் விடுத்தார். இது தொடர்பாக மார்கோ ரூபியோ கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிலிருந்து பிடித்து செல்லப்பட்ட டஜன் பணைய கைதிகளை இன்னும் ஹமாஸ் விடுவிக்கவில்லை. அவர்களை விடுவிக்காவிட்டால் நரகத்திற்கான அனைத்து வாயில்களும் திறக்கப்படும். ஹமாஸ் ஒரு இராணுவம் போன்றோ அல்லது அரசு படை போன்றோ செயல்பட முடியாது. வன்முறை, அச்சுறுத்தல் உள்ளிட்டவற்றை கையில் எடுக்கும்படி அமைதி என்பது சாத்தியமாகிவிடும். இதனால் அதுபோன்ற செயல்கள், மொழிகளை ஒழிக்க வேண்டும். வன்முறை சார்ந்த பேச்சுக்கள் போரில் பெரும் அழிவுகளை தந்துவிடும். அதோடு கசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் ஒழிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் தற்போதைய போர் நிறுத்தத்தை எதிர்காலத்திலும் தொடர வேண்டும் என்றும் பேசியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.